ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி நம்ம பேண்ட்ரி ஷெல்ஃப்லேருந்து பாசிப்பருப்பை பற்றி பார்க்க போகிறோம். பருப்பு பார்த்தோம், அப்புறம் உளுத்தம்பருப்பு பார்த்தோம். ரெண்டுமே 2-3 டிஷ்ஷஸ் வந்து நன்னா ஹெல்த்தியாக நன்னா பார்த்தோம். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு வந்து 100 கிராம்ஸ் பாசிப்பருப்பில் 24 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. சின்னதாக மஞ்சளாக இருக்கும். மூங் தால். ஸோ இதை வந்து நான் எப்போவுமே வாங்கினதும் கொஞ்சம் லேசாக வறுத்து வச்சுடுவேன். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னத்து சமையலில் வந்து இந்த பாசிப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோட கேரட் துருவினது, கொஞ்சம் லெமன் அண்ட் சில்லி போட போகிறேன். இது வந்து கோஸ்மல்லி. இது ஒரு சாலட். பட் எனக்கு பச்சையாக எதுவுமே சாப்பிட பிடிக்காததுனால லைட்டாக ஸ்டீம் பண்ணியிருக்கேன். அதை வெயிட் போடாதுக்கு ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கலக்கணும். அதை தவிர பாசிப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக தண்ணி விட்டு. ஸோ இது வந்து வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். காய்ச்சியாச்சு. தேங்காய் பால், கேஷ்யூ. இது பாயசம். ஸோ இந்த பாசிப்பருப்பில் கோசம்பரியும் பண்ணலாம், கோஸ்மல்லி அண்ட் பாயசம். இது பூசணிக்காய் கூட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வச்சு ஒரு 3/4 வேவ் வந்ததும் வெள்ளை பூசணிக்காயை போட்டு தேங்காய், ஜீரம், மிளகா வத்தல் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காயை கொஞ்சம் லேசாக வறுத்து போடணும். இதையும் கலக்கணும். இல்லை, இந்த வெள்ளை பூசணிக்காய் பாசிப்பருப்போட ரொம்ப சேர்ந்து போகும். வெள்ளை பூசணிக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தி வெஜிடபிள். ஏன்னா அதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. விட்டமின் சி, ஏ, மினரல், சால்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த வெல்லம் வந்து ஏலக்காய் வெல்லம் நான் இந்த மாதிரி காய்ச்சி பாகு பண்ணி வச்சுருப்பேன். எப்போ வேணால் பாயசத்துக்கு, கொழுக்கட்டைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சின்ன ப்ரிப்ரேஷன்ஸில் நம்ம வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இந்த பாசிப்பருப்பு பாயசமும் ரொம்ப ஹெல்த்தி பாயசம், நன்னா இருக்கும். குழந்தைகள்லாம் சாப்பிட்லாம். அண்ட் பாசிப்பருப்பு வந்து லைட் ஆன் த ஸ்டமக். ஸோ ஃப்ளாட்டுலன்ஸ், கேஸ் ஃபார்மேஷன் எல்லாம் பருப்பு சாப்பிட்டா வரும் அப்படிங்கிறோம். அப்படி ஒன்றும் வராது. பிகாஸ் நம்ம வந்து கரெக்ட் காம்பினேஷன்ல எல்லாம் சாப்பிட்டு ஜீரம், மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு வெல்லம் எல்லாம் சேர்த்தா, எலுமிச்சம்பழம், அந்த கோஸ்மல்லிக்கு அந்த மாதிரி சேர்த்துட்டா ஒன்றுமே ஆகாது. நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ டெய்லி இந்த நம்ம மெனுவில் வந்து அதை எப்படியாவது இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த பாசிப்பருப்பு கூட்டு, பாசிப்பருப்பு பாயசம், பாசிப்பருப்பு கோஸ்மல்லி வச்சு இன்னைக்கு சமையல் ரெடியாக இருக்குது. டேபிளில் வச்சப்பறம் நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு போட்டு 3 ஐட்டம் இருக்குது. ஒன்று கோசுமல்லி, பூசணிக்காய் கூட்டு பாசிப்பருப்பு போட்டது, பாசிப்பருப்பு பாயசம் வெல்லம் போட்டு நிறைய கேஷ்யூ எல்லாம் வறுத்து போட்டு தேங்காய் பால் விட்டுது, கீரை மசியல், அதை தவிர அண்ட் வாழைக்காய் பொரியல். எப்போவுமே தயிர் இருக்கும். ஃப்ரூட் வந்து ஆப்பிள். இன்றைக்கி கொஞ்சம் பொடியும் வச்சுருக்கேன். அண்டு இந்த நெய் வந்து நம்ம இதில் கிடைக்கிறது, நல்லா கடைஞ்சி எடுத்த நெய், செக்கெண்ணெய் கடையில். ஸோ அது வந்து இந்த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நெய் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் மீல் சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு சின்ன விஷயம், இந்த ஆவக்காய் ஊறுகாய் வந்து இன்னும் 20 பாட்டில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வீட்லேயே காய்ச்ச மாங்காயை மாத்திரம் தான் போடுறோம். ஸோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் போயாச்சு. 20 பாட்டில் இருக்குது. யாருக்காவது வேணும்னா ஆர்டர் கொடுங்க. வித் கார்லிக், வித்தவுட் கார்லிக் 2 வெரைட்டியும் அவைலபிள். கடைசி 20 பாட்டில். தேங்க்யூ.